நான் ரொம்ப நாளா உன்னை நேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தான் என்னை ஒரு தலை காதலாக்கி விட்டுட்ட. ஒன் சைடு லவ்வாகவே இருக்கு ரொம்ப நாளா. நானும் லவ் பண்ணுறேன். நான் ஐ லவ்யூன்னு சொல்லும் போதெல்லாம் நீ ஹைட்டியூங்கிற. நானும் உன்னை விட்ட பாடில்லை. நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன், தாடியை வச்சு பார்த்தேன், டைட்டாக சட்டை போட்டு பார்த்தேன், ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன். இன்னும் லவ் பண்ணுற மாதிரி தெரியல. நான் உருகி உன்னை காதல் சுற்றுறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக்கு போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்தவன் தாலி இருக்கிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்ணுறவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் சலிக்காம திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மாவாது இந்த ஒரு சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி சும்மா ஒரு கடக்கண்ணை காட்டி விடுப்பா. 13 வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா. ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா. அந்த தெம்பிலே இன்னும் 10 வருஷத்தை ஓட்டிடுவேன்ப்பா. விடுப்பா. நான் என்னப்பா கேட்டேன்? சொத்தெழுதி வையப்பா, ஆடு மாட்டை என் பேருக்கு மாத்தப்பா, நகனட்டம். ஒரு ஓட்டுப்பா, ஒரு ஓட்டு. அத விவசாயிக்கு காட்டுப்பா, விவசாயி காட்டுப்பா. எப்பா போட்டாய்ப்பா. உதயசூரியன் ரெட்டலை போட்டாய்ப்பா. போட்டா அவன் வீட்டில் தான் விளக்குறது, நம்ம வீடு இருண்டு கிடக்கப்பா. தயவு செய்துப்பா ஒரே ஒரு தடவை. டேய் விவசாயிக்கு நீ ஓட்டு போடலடா, நீ மானச சோறுதிங்கடா. நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா 3 வேளை நீ உப்பு போட்டு சோறுதிங்கிறது உண்மையா இருந்தா நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு நன்றி. ரொம்ப நாளா வெம்புழுதியில, வெங்காட்டுல, வேர்க்க, பனியில, மலையில, வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வையா உப்பு பூக்க, காலில் வெடிப்பு வெடிக்க, கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சத தொங்க, வெம்பாடு விட்டு விளைச்சு எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி, உனக்கு ஒரு ஓட்டு நன்றி போடுறா. ஒரே ஒரு ஓட்டு போடுறாங்க. நாட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா படு. உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி காட்டுவேன். இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, இந்த எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் இல்ல. நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற வீர மறவன் பிரபாகரனி வழித்தடத்தில் வந்த பிள்ளைகள் நாங்க. அதை கவனிச்சுக்கிட்டு வேலை செய்யணும்.